இவ்வளோ ஸ்க்ரீன் தரேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக ட்ராப் ஆகி இவ்வளோதான். சென்னையிலே அண்ணன் சொன்ன மாதிரி 7 தேட்டரில் அதுலேயும் ஒரு ஷோ தான் வந்து கிடைச்சிருக்கு. பாகுபலி படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு சம வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒரு தியேட்டர்ல பாகுபலி 2 ஷோ போடுங்க, ராம் அப்துல்லா ஆண்டனி 2 ஷோ போடுங்க. 2 ஷோ டிக்கெட் வரலையா தூக்கிடுங்க. அந்த ஒரு நாள்ல ஒரு ஷோல பார்த்துட்டு தூக்காதீங்கன்னு தான் சொல்றோம். இன்னும் சில பேர் வந்து தியேட்டர் அவங்களே வச்சுக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இது நாங்க எங்க போய் சொல்றது? காந்தி கண்ணாடி படத்துக்கு தம்பி பாலாவுக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது. என் நண்பர் ஹரிஷ் கல்யாணுக்கு தான் பிரச்சனை இருக்கு. ஓடுற படத்துக்கு மட்டும்தான் இல்ல, பெரிய ஸ்டாருக்கு படத்துக்கு மட்டும்தான் ஓடு அப்படின்னா எப்படிங்க அது? இப்ப எங்க படம் நல்லா இல்லையா, தயவு செஞ்சு தூக்கிடுங்க. நாங்க சேலஞ்ச் பண்றோம். கண்டிப்பா தூக்கிடுங்க. நல்லா இருக்க படத்துக்கு ஒரு ஷோ 2 ஷோ எக்ஸ்ட்ரா கொடுங்க. கண்டிப்பா கொடுப்பீங்க. அது எப்ப கொடுப்பீங்க? ஒரு 3 நாள் கழிச்சு கொடுப்பீங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி படம் காணாமையே போயிடும். சென்னையிலே பாத்தீங்கன்னா 7 தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது கொடுத்திருக்காங்க. 7 தியேட்டர்லயும் ஒரு ஷோ தான் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒரு ஷோ தான் கொடுத்திருக்காங்க. மக்கள் கொண்டாடுறாங்க, பிரஸ் கொண்டாடுறாங்க, மீடியா கொண்டாடுறாங்க. தியேட்டர் எங்களுக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்க தான் டிக்கெட் எடுத்து கூட்டு வரோம். ஓப்பனா சொல்றோம். அந்த 20 டிக்கெட் வந்து நாங்க பார்த்துட்டு அவங்க போய் வெளியே சொல்லும் போது தானே தெரியும் இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு. 7 தியேட்டர் கொடுத்திருக்கீங்க. ஒரு 15 தியேட்டர்ல 15 தியேட்டர்ல 2 ஷோ, ஒவ்வொரு தியேட்டர் 2 ஷோ கொடுத்திருந்தா இந்த மாதிரி நல்ல படம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஒரு படம் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா அது ஓடாது. நல்லா இருந்தா ஓடும். நல்லா இருக்கிற படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வெள்ளிக்கிழமையாவது எங்களுக்கு ஒரு தியேட்டர்ல 2 ஷோ 3 ஷோ வேணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. மதுரையிலுமே ஒரே ஒரு தியேட்டர் தான் ரிலீஸ். மதுரையில ஒரு தியேட்டர்ல அது ஒரு ஷோ. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நேத்து பிரஸ் ஷோ போட்டிருந்தோம், முந்தா நேத்து போட்டிருந்தோம். எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாரும் நல்லா பாராட்டினாங்க. ஒரு 2 ஷோ 3 ஷோ எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறோம். ஒரு நல்ல படத்துக்கு மினிமம் 2 ஷோ 3 ஷோ கொடுங்க ஒரு தியேட்டர்ல. எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட பேர் ஜெய்வேல், ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தோட இயக்குனர். எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், இது கம்ப்ளைண்ட் கிடையாது, ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது இயக்குனர் ரொம்ப வழிகளோட ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன். மக்கள் கொண்டாடுறாங்க, ப்ரெஸ் கொண்டாடுறாங்க, மீடியா கொண்டாடுறாங்க. தியேட்டர் எங்களுக்காக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க. நான் எதுவும் கம்ப்ளைண்ட்டாக சொல்ல விருப்பப்படல. ஏன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 60 தியேட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல படத்தை வந்து நம்ம அப்படியே வீணடிக்கிறத விட அங்கீகாரம் கொடுங்க கொஞ்சம். நான் உங்களை அது மட்டும் தான் மறுபடியும் கேட்டுக்கிறது. என்னன்னா, இது வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை விமர்சனம் பண்றதுக்கோ எனக்கு கிடையாது. ஒரு நல்ல படம் சொல்றீங்களா, கொண்டாடுங்க. நல்லா இல்லையா, நானே சொல்றேன், தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. தியேட்டர் கொடுங்க, ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க, மக்கள் வரட்டும், மக்கள் சொல்லட்டும் இது நல்ல படம் அப்படின்னு. உங்களுக்கு எந்த விதத்திலயும் வந்து ஒரு நஷ்டகரமா இருக்காது, லாபகரமா இருக்குன்றத மட்டும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால நீங்க இதுக்கு மேல எதுவும் சொல்றீங்களா? இல்ல, ஆக்சுவலி என்னன்னா, சார் வந்து ரொம்ப டென்ஷனா இருக்காரு, ஒரு பதட்டத்தோட இருக்காரு. தியேட்டர் கொடுங்க, ஷோ கொடுங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் ரிலீஸ் ஆகும்போது எல்லா கிரியேட்டர்ஸும் எல்லா நடிகர்களும் தயாரிப்பாளரும் கதற ஒரு வார்த்தை, அது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வார்த்தை. சார் சொன்ன மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு புதுமுக படத்துக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, நீங்க தியேட்டர் கொடுக்காம இருக்கிறது நியாயம். ஏன்னா ஒரு 10 பேர் 20 பேராவது வந்தாதான் நீங்க வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மட்டும் எங்களுக்கு நீங்க படத்தை பார்த்து நீங்க வந்து ரிப்போர்ட்டர்ஸ் பார்த்துருப்பீங்க, ரிவ்யூ கேட்டிருப்பீங்க, அந்த படத்துக்காவது ஒரு 2 ஷோ 3 ஷோ எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு தான் நான் கேட்கிறோம். என்ன பொறுத்தளவு நான் அதை தான் கேட்கிறேன். அப்போ 2 ஷோ 3 ஷோ வரும்போது இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு மக்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நேத்து பிரஸ் ஷோ போட்டிருந்தோம், முந்தா நேத்து போட்டிருந்தோம். எல்லாரும் கை தட்டினாங்க, எல்லாரும் நல்லா பாராட்டினாங்க. அப்போ இது மக்கள்கிட்ட போய் சேரும் போது அவங்க பார்த்துட்டு சனி ஞாயிறு தான் வருவாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு 2 ஷோ 3 ஷோ இருந்தாலாவது எங்களுக்கு இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு, எங்களுக்குன்னு இல்லை நல்ல படங்களுக்கு, இப்ப எங்க படம் நல்லா இல்லையா, தயவு செஞ்சு தூக்கிடுங்க. நாங்க சேலஞ்ச் பண்றோம். கண்டிப்பா தூக்கிடுங்க. நல்லா இருக்க படத்துக்கு ஒரு ஷோ 2 ஷோ எக்ஸ்ட்ரா கொடுங்க. கண்டிப்பா கொடுப்பீங்க. அது எப்ப கொடுப்பீங்க? ஒரு 3 நாள் கழிச்சு கொடுப்பீங்க. அதுக்குள்ள இந்த மாதிரி படம் காணாமையே போயிடும். ஏன்னா இந்த படத்தை நாங்க வியாபாரம் பண்றதுக்கு, விளம்பரம் பண்றதுக்கு நிறைய பொருளாதார சிக்கல்கள் இருக்கு. இது ஒரு 3 கோடி 2 கோடி அந்த மாதிரி குறைந்த பட்ஜெட்ல எடுக்கிற படத்துக்கு இந்த இதுக்கே நாங்க 25 லட்சம் 50 லட்சம் வந்து நாங்க விளம்பரத்துக்கே செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. இதுக்கு மேல செலவு பண்ணா போட்ட காசை எடுக்க முடியாது. உண்மையே சொல்றேன். இந்த மாதிரி நல்ல படங்கள் காணாமையே போயிருக்கு. இதன் மூலியமா மக்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வாட்டி இந்த ராம் அப்துல்லா ஆண்டனி படத்தை வந்து நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் நாங்க ஏன் இவ்வளவு பேசுறோன்றது. ஒரு மக்கள் சிந்தனை உள்ள ஒரு படம், ஒரு என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கு, ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர், உங்களுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இந்த படம் இருக்கு. தயவு செஞ்சு ஒரு வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது மூலியமா நான் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஏன் கவர்மெண்ட்டுக்குமே நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஒரு நல்ல படத்துக்கு மினிமம் 2 ஷோ 3 ஷோ கொடுங்க ஒரு தியேட்டர்ல. சென்னையிலே பாத்தீங்கன்னா
7 தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகுது கொடுத்துருக்காங்க. 7 தியேட்டர்லயும் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு தியேட்டர்லயும் ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பழைய பாகுபலி படத்தை திருப்பி ரீரிலீஸ் பண்றாங்க. இன்னைக்கு ரிலீஸ் பண்ணும்போது எங்களுக்கும் ஒரு சம வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். ஒரு தியேட்டர்ல பாகுபலி 2 ஷோ போடுங்க, ராம் அப்துல்லா ஆண்டனி 2 ஷோ போடுங்க. 2 ஷோ டிக்கெட் வரலையா தூக்கிடுங்க. அந்த ஒரு நாள்ல ஒரு ஷோல பார்த்துட்டு தூக்காதீங்கன்னு தான் சொல்றோம். இல்ல அது மாதிரியான காரணங்கள் சொல்றேன். இப்போ புது படங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு புதுசா இன்னைக்கு 6 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. புது வாய்ப்பு படத்துக்கு அந்த படத்துக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறோம். சோ எகைன் ஐம் டெல்லிங் யூ, ஒரு படம் நல்லா இல்லைன்னா கண்டிப்பா அது ஓடாது. நல்லா இருந்தா ஓடும். நல்லா இருக்கிற படத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வெள்ளிக்கிழமையாவது எங்களுக்கு ஒரு தியேட்டர்ல 2 ஷோ 3 ஷோ வேணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. 7 தியேட்டர் கொடுத்துருக்கீங்க. ஒரு 15 தியேட்டர்ல 15 தியேட்டர்ல 2 ஷோ, ஒவ்வொரு தியேட்டர் 2 ஷோ கொடுத்திருந்தா இந்த மாதிரி நல்ல படம் கண்டிப்பா ஜெயிக்கும். ஏன்னா இந்த ஷோக்கு நாங்க எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாங்க தான் டிக்கெட் எடுத்து கூட்டு வரோம். ஓப்பனா சொல்றோம். அந்த 20 டிக்கெட் வந்து நாங்க பார்த்துட்டு அவங்க போய் வெளியே சொல்லும் போது தானே தெரியும் இந்த படம் நல்லா வந்திருக்குன்னு. அப்ப திருப்பி அவங்க படம் பார்க்க வரும்போது தியேட்டர்ல படம் இல்லைன்னா எப்படி போய் பார்ப்பாங்க? ஷோ இல்ல எப்ப பாப்பாங்க? அதனால அப்புறம் படத்தை தூக்கிடுவாங்க. தியேட்டரை விட்டு தூக்கின பிறகு வேஸ்ட் தானே, ஒரு படப்பே வீணாகுது இல்லையா? இது ஏங்க பல வருஷமா நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டெய்லி நடக்கிற கதை தான். ஒவ்வொரு நாளும் நீங்க வெள்ளிக்கிழமை நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணும்போது எங்களை மாதிரி புது நடிகர்கள் கிரியேட்டர்ஸ்க்கு நீங்க பாக்குறது தான். இதுக்கு தீர்வு யார் எடுக்கணும்னா தியேட்டர் சங்கம், தியேட்டர் ஓனர், விநியோகஸ்தர்கள் சங்கம் தான் முடிவெடுக்கணும். அரசாங்கத்துல தலையிட்டு இதுக்கான ஒரு சமமான ஒரு விஷயத்தை முறைப்படுத்தணும். இதுக்கு எல்லாரும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்க. போன மாசம் காந்தி கண்ணாடி படத்துக்கு தம்பி பாலாவுக்கு இதே பிரச்சனை தான் இருந்தது. என் நண்பர் ஹரிஷ் கல்யாணுக்கு தான் பிரச்சனை இருக்கு. ஓடுற படத்துக்கு மட்டும்தான் இல்ல, பெரிய ஸ்டாருக்கு படத்துக்கு மட்டும்தான் ஓடு அப்படின்னா எப்படிங்க அது? நீங்க ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை ஒரு 2 ஷோ 3 ஷோ கொடுத்தா தானே தெரியும் அந்த படம் நல்ல படமா நல்ல படம் இல்லையான்னு. திரும்ப அதுதான் வேதனையா இருக்கு. இது எங்க கிட்ட தீர்வு இல்லைங்க. தீர்வு அவங்க கொடுக்கணும். தியேட்டர் ஓனர்ஸ் கொடுக்கணும், தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுக்கணும், கவர்மெண்ட் முறைப்படுத்தணும். இதை தலையிட்டு அவங்க கவர்மெண்ட் முறைப்படுத்தணும்னு சொல்றேன். இன்னும் சில பேர் வந்து தியேட்டர் அவங்களே வச்சுக்கிறாங்க, அவங்க கட்டுப்பாடுக்குள்ள வச்சுக்கிறாங்க. இது நாங்க எங்க போய் சொல்றது? எகைன் படம் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். எங்க படம் நல்ல படம் நான் வாதாடிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. ராம் அப்துல்லா ஆண்டனி எல்லாருக்கும் பிடிச்ச படமா இருக்கும். இங்க இருக்க மீடியாக்கள் உங்களுடைய இது மூலியமா இதை நீங்க மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கன்னு உங்களை தாழ்மையா கேட்டுக்கிறோம். மக்களுக்கும் பிடிக்கும், மீடியாவுக்கும் பிடிக்கும். ஒரு சமுதாய அக்கறையோட எடுத்திருக்கோம். நம்பி நீங்க எங்களை நம்பலாம். ஒரு விஷயம் கண்டிப்பா. இன்னொரு கேள்வி, இல்ல என்ன பட்ஜெட்டோ நம்ம அந்த பட்ஜெட்டுக்குள்ள பண்ணிருக்கோம் நம்ம. அதுதான் இப்போ ப்ரொமோஷன்லாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க தான் ப்ரொமோஷனு. இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா எல்லாருக்கும் இப்ப ப்ரொமோஷன் போயிடும். சேர வேண்டிய பட்டி தொட்டிலாம் சேர வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்கு. அப்படி கிடையாது. அவர் கேட்கறதுலயும் நியாயம் இருக்கு. ப்ரொமோஷன் வந்து இந்த படம் வந்து 3 கோடி பட்ஜெட்டுங்க. இவர் ப்ரொடியூசர் வந்து 50 லட்சம் ரூபாய் இந்த ப்ரொமோஷனுக்காக பண்ணியிருக்காரு. அதுல என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும். இதுவே நாங்க திருப்பி ரீகலெக்ட் பண்ண முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ரிஸ்க் எடுக்கும் போது சில சட்ட சிக்கல்கள் இருக்கு. இதுல எங்களால போராடி எப்படி கொண்டு வர முடியுமோ தான் பாக்குறோம். அந்த 50 லட்சத்துல செலவு பண்ணி விளம்பரம் பண்ணி இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியும் தான் எங்களுடைய தயாரிப்பாளரோட எண்ணம். விஜய் சார் கூட நீங்க இருக்கீங்க, அதனால ஒரு சில பாலிடிக்ஸ் மூவ் ஆகுறாங்க. இல்ல அப்படியெல்லாம் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல. நான் அந்த மாதிரி இல்ல. மேபி தெரியல, நீங்க சொன்னதை இப்பதான் நான் யோசிக்கிறேன். இருந்திருக்கலாம். அது ஒரு போட்டோ வச்சுதான் பிரச்சனையா? விஜயண்ணா ஒரு போட்டோ வச்சுதான் பிரச்சனையா? கண்டிப்பா எனக்கு தெரியல. உங்க ஆங்கிள் நாங்க யோசிச்சு பாக்குறோம். இல்ல அப்படி எனக்கு தெரியல. அந்த மாதிரி எனக்கு என்ன டார்கெட் பண்ற மாதிரி தெரியல. இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்க பிரச்சனை தான். மேபி நீங்க சொன்னதை நான் யோசிச்சு பாக்குறேன். ஆமாங்க, எங்க கொரோனால 200 கோடி ஏதோ சம்திங் நம்பரு, அவ்வளவு கஞ்சா வந்து இங்க வந்து உள்ள வந்திருக்குங்க. இது உங்களுக்கே தெரியும்ல, வந்த செய்தி. எனக்கு நம்பர் ஒழுங்கா தெரியல. கொரோனா காலகட்டத்துல அவ்வளவு கஞ்சா பொருட்கள் வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்கு. வெளிநாட்டுல இருந்து, வெளி மாநிலத்துல இருந்து நிறைய இளைஞர்கள், குழந்தைகள்லாம் அதை பயன்படுத்தினதா நம்ம வந்து பேப்பர்ல படிச்சு தெரிஞ்சிருக்கோம். ஸோ திருப்பி இதை வந்து நாங்க இயக்குனர் இதை ஒரு பார்த்து அவர் வழிய ஒரு வரிகளா எழுதி இந்த படத்தை கற்பனையா கொடுத்துருக்காருங்க. அவருடைய எண்ணம் இந்த மாதிரி ஒரு பீடி ஃபேக்டரியோ இல்ல கஞ்சாவோ போதைப் பொருளோ இங்க இருக்கக்கூடாது, தடை செய்யணும்னு சொல்றாரு. அது கவர்மெண்ட் நின்று அதை யோசிச்சு அதை செயல்படுத்தணும். இது ஒரு சினிமா மூலியமா ஒரு நல்ல விஷயத்த நாங்க பேசியிருக்கோம். நீங்க தான் கொண்டு போய் கவர்மெண்ட் கிட்ட கேள்வி கேட்கணும். திருப்பி கேள்வி எங்கிட்ட கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் இல்லை.
படத்தோட ஹீரோ கோவையார் அவர் பாவம் தியேட்டர் கிடைக்கும். ஆமா, ஆக்சுவலா சொன்ன மாதிரி நாங்க இவ்வளோ ஸ்க்ரீன் தரோன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா ஃபுல்லாக ட்ராப் ஆகி இவ்வளோதான். சென்னையிலே அண்ணன் சொன்ன மாதிரி 7 தேட்டரில் அதுலேயும் ஒரு ஷோ தான் வந்து கிடச்சிருக்கு. இப்போ எங்கள் எடிட்டர் அண்ணாவோட சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர். நாங்கள் அங்கே வந்து அவ்வளோ பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தை பார்க்க. ஊர் சொந்த ஊர் மதுரையிலுமே ஒரே ஒரு தேட்டர் தான் ரிலீஸ். மதுரையில ஒரு தேட்டர்ல அது ஒரு ஷோ. சாரி ப்ளீஸ். தஞ்சாவூரில் நாங்கள் கேட்டிருக்கோம், அதுக்கும் வந்து எங்களுக்கு தரலை. ஸோ நாங்கள் ஆக்சுவலாக சொல்ல முடியாது. இது வந்து தேட்டர் ஓனர்ஸோட ஃபீலிங்ஸோ எங்களுக்கு புரியுது. ஏன்னா பெரிய படத்துக்கு தான் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நீங்கள் இப்போ இந்த ரிவ்யூ பார்த்துருப்பீங்களா, இந்த ஆடியன்ஸோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபுல்லாக வந்து எல்லாமே பாசிட்டிவாக தான். எங்களுக்கு தேட்டருக்குள்ளேயே நல்ல ரெஸ்பான்ஸ் தான் கிடச்சிது. எங்களுக்கு வந்து இந்த சீன் இந்த ஒரு ஷார்ட் கூட நீங்கள் மாற்றி வைக்கலாம் அப்படின்னு யாருமே சொல்லலை. ரிவ்யூஸ் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து தேட்டரோட ஸ்க்ரீன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. அதை மட்டும் தான் நாங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா கரெக்டாக வந்து ஃப்ரைடேல ரிலீஸ் ஆகிருக்கு. சாட்டர்டே சண்டேல தான் வந்து நிறைய ஃபேமிலிஸும் வந்து ஃப்ரீ ஆகிட்டு வந்து பார்ப்பாங்க. ஸோ எங்களுக்கு இந்த நாள் தான் வந்து ஒரு ப்ரொமோஷன் நாளாக வந்து பார்க்குறோம். இவ்வளோ நாள் அண்ணன் சொன்ன மாதிரி ஏன் ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணலாம், நாங்கள் ப்ரொமோஷன் ஒர்க்கும் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கும் வந்து சரியான எங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல. இதுதான் வந்து எங்களோட பெரிய ப்ரொமோஷனாக பார்க்குறோம். ஸோ மீடியாவாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், மக்களோட ரிவ்யூ தான் எங்களோட பெரிய ப்ரொமோஷன். ஸோ அவங்களோட ரிவ்யூ பார்த்துட்டு எங்களுக்கு தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுங்க. எல்லா தேட்டரோட ஓனர்ஸ்க்கும் இந்த ஒரு கோரிக்கை வைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் சார். எவ்வளோ நான் சொல்லியிருந்தாங்க நம்மளுக்கு தேட்டர் ஃபுல் தேட்டர் ஆக்சுவலாக நிறைய தான் சொல்லியிருந்தாங்க. திடீர்னு வந்து இப்போ பாகுபலி வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய படம், அதுக்கு தான் நிறைய பேர் வருவாங்க சொல்லிட்டு தேட்டர் ஓனர்ஸ்லாம் ஃபீல் பிரச்சனை எல்லாருக்கும் தெரியுங்க. திரும்ப திரும்ப நாங்க வந்து இதை பேசுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் நாங்க கத்துறோம், ஏதாவது நியாயம் கிடைக்காதா, எங்க படம் நல்லா வந்திருக்கு, யாராவது பாத்திர மாட்டாங்களா அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. ஷோ இன்க்ரீஸ் பண்ணுங்க. தம்பி சொன்ன மாதிரி ரிவ்யூ பாருங்க, படம் நல்லா வந்திருக்கு, நல்லா வந்தா கலெக்ஷன் உங்களுக்கு வரும். அதுதான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி, வணக்கம். எல்லாரும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அண்ணன் கேட்டதுனால சொல்றேன். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களோட விர்ச்சுவல் வாரியர்ஸ். நம்மலாம் அரசியல் படிங்க, அரசியல் மையப்படுத்திக்கோங்க, நிறைய பேப்பர் படிங்க. எல்லா பேப்பர்லயும் படிக்க முடியாட்டி கூட எல்லா செய்தியும் படிக்க முடியாட்டி தலைப்பு செய்தியாவது படிங்க. உங்களை நீங்க வந்து இன்னும் ஒழுக்கமா, பாதுகாப்பா, ஆளுமையா உங்களை தயார்படுத்திக்கோங்க. நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு, மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டியிருக்கு. தலைவர் நம்மளை நம்புறாரு. ஸ்ட்ராங்கா இருங்க, நல்லதே நடக்கும்.